சிகரம் தொடும் புறாக்கள் நேயர்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நிகழ்ச்சி உங்கள் ஆத்மாவிலும் சரீரத்திலும் கிறிஸ்து இயேசுவுக்குள் மறுரூபப்படுத்தும் சிகரங்களை தொட உதவும். வாருங்கள் நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். பிரியமானவர்களே, இந்த நாளின் வேதம் அறிவோம் பகுதியில் நாம் நாரையை குறித்து அறிந்து கொள்ள இருக்கிறோம். நாரை என்பதின் எபிரேய அர்த்தம் உத்தமம் என்பதாகும். நாரைகள் பெரிய உடல், நீண்ட கால்கள், நீண்ட கழுத்துடன் காணப்படும். இப்பறவை நீளமான மற்றும் தடித்த அலகுகள் கொண்டது. ஆனால் அந்த அலகுகள் வளையாமல் நீண்டு இருப்பதனால அவைகள் பெரும்பாலும் குரலற்றவை. சந்தோஷமாக இருக்கும்போது தன் அலகுகளை வேகமாக அடிப்பதன் மூலம் சத்தத்தை எழுப்புகிறது. இந்த பறவை மிகவும் பெரிதாக வளரக்கூடியவை. மேலும் சில நாரைகள் மிகவும் பெரிய இறக்கைகள் கொண்டவை. நாரைகள் 5 அடி உயரம் வரை வளரும். அதன் எடை 9 கிலோ வரை இருக்கும். இறக்கைகள் மிக பெரிய அளவில் 8 முதல் 10 அடி வரை இருக்கும். யோபு 39:13, சகரியா 5:9 ஆகிய வசனங்களின் மூலம் நாரைகளின் சட்டைகள் பெரியவைகள் என்பதை அறிந்து கொள்ளலாம். இரையை பிடிக்க நீர்வாழ் விடங்களை நம்பியுள்ளன. ஆனால் சில வகையான நாரைகள் வறண்ட பகுதியிலும் வாழ்கின்றது. உதாரணமாக மரநாரைகள் மற்றும் கருநாரைகள் இரண்டும் சேற்று பகுதிகளை கொண்ட நீர்வாழ் விடங்களில் வாழ்கின்றது. கருப்பு இன நாரைகள் மலை பிரதேசங்களிலும் வாழ்கின்றன. அனைத்து நாரைகளும் மாம்ச உண்ணிகள். மீன், சிறிய பாலூட்டிகள், முதுகெலும்பில்லாத உயிரினங்கள், பூச்சிகள் ஆகியவை நாரைகளின் உணவாகும். துருவ பகுதிகளை தவிர்த்து உலகம் முழுவதும் பல்வேறு கண்டங்களில் வாழ்கின்றன. பெரும்பாலும் நாரைகள் கூட்டமாக வாழ்கின்றன. இனப்பெருக்கம் செய்யும் பறவைகள் பல கூடுகளுடன் பெரிய காலனிகளை உருவாக்குது. மனிதர்கள் எந்த நாரை இனத்தையும் வளர்க்கல. பல இடங்களில் நாரையை செல்ல பிராணியாக வைத்திருப்பது சட்டவிரோதமானது. பொதுவாக ஆண்டுதோறும் ஒரே இணையுடன் இனப்பெருக்கம் செய்கின்றது இந்த நாரைகள். ஒவ்வொரு நாரை இனங்கள் ஒன்றுக்கொன்று வித்தியாசமாக இருந்தாலும் பெரும்பாலானவை 2 முதல் 6 முட்டைகள் இடும். இனப்பெருக்கத்தின் போது ஆண், பெண் இரு பறவைகளும் இணைந்தே கூடு கட்டி அடை காக்கிறது. குடும்பம் என்பது கணவன் மனைவி இருவரும் இணைந்தே கட்டி பாதுகாக்கப்பட வேண்டியது என்பதை இந்த பறவைகளிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ளலாம். தமிழ் வேதாகமத்தில்
நாரையின் பெயர் 8 முறை குறிப்பிடப்பட்டுள்ளது. லேவியராகமம் 11:18 மற்றும் உபாகமம் 14:16 ஆகிய வசனங்களின் மூலம் புசிக்கத்தகாத பறவைகளின் பட்டியலில் நாரையும் இடம்பெற்றுள்ளதை அறியலாம். ஆப்பிரிக்காவின் தாவரங்களுக்கு கேடு விளைவிக்கும் வெட்டுக்கிளிகளை ஏராளமாக புசிப்பதில் தங்கள் குளிர்காலத்தை நாரைகள் செலவிடுகின்றன. ஆப்பிரிக்காவில் குளிர்காலத்திற்காக தஞ்சம் புகுகின்ற நாரைகள் உணவுக்காக வேட்டையாடப்படுகின்றன. இது இயற்கையின் சமநிலைக்கு பேரழிவை ஏற்படுத்துகிறது. இதன் மூலம் கர்த்தர் செய்யக்கூடாது என்று கூறும் காரியங்களை செய்யாமல் தவிர்ப்பது நம்மையும் இயற்கையையும் பாதுகாக்கும் என்பதை கற்றுக்கொள்ள முடிகிறது. எரேமியா 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் ஆகாயத்தில் உள்ள நாரை முதலாய் தன் வேலையை அறியும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் கூட கூந்தன்குளம் பகுதியில் ஒவ்வொரு ஆண்டும் தை மாதம் இடம்பெயர்ந்து வரும் நாரைகள் ஆடி மாதம் தங்களுடைய குஞ்சுகளுடன் திரும்பி செல்வதை பார்க்கலாம். நாரைகள் தங்களுடைய இனப்பெருக்க காலத்தை அறிந்து சரியான நேரத்தில் இடம்பெயர்கிறது. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களோ கர்த்தரின் நியாயத்தை அறியாமல் இருப்பதாக எரேமியா எச்சரிக்கிறார். இணை பிரியாமல் காலமெல்லாம் சேர்ந்தே வாழும் தன் துணைக்கு உண்மை தன்மையை காட்டுவதன் மூலமும் குஞ்சுகளை கனிவாக கவனித்துக் கொள்வதன் மூலமும் நாரை அதன் பெயருக்கேற்ப உத்தமமாக வாழ்கிறது. இப்பறவைகள் போல நாமும் சமுதாயத்திலும் குடும்பத்திலும் இணைந்து உத்தமமாக வாழ்வோம். கர்த்தரின் நியாயத்தை அறிய முற்படுவோம். கர்த்தர் வெறுக்கிற காரியங்களை நாமும் வெறுப்போம். ஆமேன். பிரியமானவர்களே, என்னுடைய பேர் டென்னிஸா டேவிட்சன். நான் ஒரு சைக்கியாட்ரிஸ்ட், அதாவது மனநிலை மருத்துவர். போன 2 வாரமும் நம்ம ஸ்ட்ரெஸ் பற்றி பார்த்தோம். ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோன்னா, 3 டைப்ஸ் ஆஃப் ஸ்ட்ரெஸ் இருக்குது. அதாவது டாலரபிள் ஸ்ட்ரெஸ், இன்டாலரபிள் ஸ்ட்ரெஸ், டாக்ஸிக் ஸ்ட்ரெஸ். டாலரபிள் ஸ்ட்ரெஸ் நமக்கு ஃப்யூச்சரில் ஸ்ட்ரெஸ் ஹேண்டில் பண்ணுற கெப்பாசிட்டியை கூட்டும், அதாவது ரெசிலியன்ஸை கூட்டும். டாலரபிள் ஸ்ட்ரெஸ் என்னதுன்னா, நமக்கு டாலரேட் பண்ணுற அளவுக்கு இருக்கிற ஸ்ட்ரெஸ். நம்ம சூழ்நிலையில் நம்மளை சுற்றி வர நல்ல ரிலேஷன்ஷிப்ஸ் அந்த ஸ்ட்ரெஸ்ஸை தாண்டி போகிறதுக்கு நம்மளுக்கு இருக்குது. அதுதான் டாலரபிள் ஸ்ட்ரெஸ். டாக்ஸிக் ஸ்ட்ரெஸ் தினமும் பிரச்சனைகள் நம்மளை சூழ்ந்திருக்கும் பொழுது, நல்ல ரிலேஷன்ஷிப்ஸ் அதுக்கு தேவையுள்ள அளவுக்கு இல்லாமல் இருக்கும் பொழுது அது டாக்ஸிக் ஸ்ட்ரெஸ் ஆகும். அது நம்மளை டேமேஜ் பண்ணிடலாம். ஃப்யூச்சரில் ஸ்ட்ரெஸ் ஹேண்டில் பண்ணுற கெப்பாசிட்டியை குறைச்சிடலாம். அது டாக்ஸிக் ஸ்ட்ரெஸ். போன வாரம் நம்ம என்ன பார்த்தோன்னா, டோசிங் அண்ட் ஸ்பேசிங். இப்போ உங்களுக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ் இருக்குது அப்படின்னா, அதை எல்லாத்தையும் ஒரே நேரம் அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ண பார்க்காதீங்க. அதை கொஞ்சம் கொஞ்சமாக அதை பிரேக் டவுன் பண்ணி ஒரு சின்ன அளவை ஒவ்வொரு நேரமும் பண்ணி, அந்த சின்ன அளவை பண்ணி அதிலேருந்து ரிக்கவர் ஆன பிறகு அடுத்த சின்ன ப்ராப்ளம் எடுங்க. அந்த மாதிரி உங்களுடைய பெரிய ப்ராப்ளமை சின்ன சின்னதாக பிரேக் டவுன் பண்ணி பண்ணுங்கள். அது கரெக்டாக நீங்கள் டோசிங் பண்ணி கரெக்டாக அதை ஸ்பேஸ் அவுட் பண்ணி ஹேண்டில் பண்ணும்போது அது ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஈஸியர் ஆயிரும். அதனால் டோசிங் அண்ட் ஸ்பேஸிங். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்மளுடைய மனநிலை, அதாவது ஸ்டேட் ஆஃப் மைண்ட், அது நம்மளுடைய பிஹேவியரை அஃபெக்ட் பண்ணும். அது ஸ்ட்ரெஸ் ரெஸ்பான்ஸில் அது டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் ஸ்ட்ரெஸ், அதாவது கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இருக்கும்போது நம்ம பிஹேவியர்ஸ் அதை எப்படி அஃபெக்ட் பண்ணும், அதிகமாக ஸ்ட்ரெஸ் இருக்கும்போது நம்ம பிஹேவியரை அதை எப்படி அஃபெக்ட் பண்ணுங்கிறத பார்க்க போகிறோம். இப்போது இந்த கான்செப்ட் ஸ்டேட் ஆஃப் மைண்ட், அதாவது ஸ்டேட் டிபெண்ட் ஃபங்க்ஷனிங், அதை டெவலப் பண்ணது டாக்டர் ப்ரூஸ் பெரின்னு ஒருத்தர், ஒரு சைக்கியாட்ரிஸ்ட். இப்போது இதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம லேசாக ஸ்ட்ரெஸ்டாக இருக்கும்போது, அதாவது அரவுசல், அதுக்கு கூட கொஞ்சம், அதாவது அலார்ம் ஸ்டேட், அதுக்கும் ரொம்ப அதிகமான ஸ்ட்ரெஸ் ஃபியர், அதுக்கப்புறம் இருக்கிறதுலேயே ரொம்ப அதிகமான ஸ்ட்ரெஸ் டெரர். இந்த ஒவ்வொரு ஸ்டேட் ஆஃப் மைண்ட்லேயும் நம்மளுடைய பிரெயின் கொஞ்சம் கொஞ்சமாக ஷட் டவுன் பண்ண ஆரம்பிக்கும். அந்த ஷட் டவுன் பண்ண ஆரம்பிக்கும் போது நம்மளுடைய பிஹேவியர் சேஞ்ச் ஆகும். இப்போது அஜிடேட்டட் கண்டினியூமில் நம்ம பார்த்தோன்னா, கொஞ்சம் டென்ஷனாக இருக்கும்போது உங்கள் மூஞ்சில் டென்ஷன் தெரியலாம், நீங்கள் பேசும்போது உங்கள் வாய்ஸில் டென்ஷன் தெரியலாம், உங்களுக்கே உங்கள் மசில்ஸ் கொஞ்சம் டென்ஸாக தெரியலாம் இல்லையா. அதுக்கப்புறம் அதோட கொஞ்சம் கூட டென்ஷன் கூடுது அப்படின்னா நம்ம
கொஞ்சம் ரெசிஸ்ட் பண்ணலாம் எல்லாத்தையும். ஐயோ இது பண்ணுங்க அப்படின்னா கஷ்டமாக இருக்குது, பண்ண முடியாது. அது பண்ணுங்கன்னா இல்லை எனக்கு இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போகிறது இல்லையா? அதுக்கும் கொஞ்சம் டென்ஷன் கொடுதுன்னு வச்சுக்கோங்க. அப்போது நம்ம வந்து டிஃபைன்ட் ஆயிடுறோம். இப்போது ஒரு காமன் எக்ஸாம்பிள், இந்த சீசனில் நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு யோசித்தீங்கன்னா கிறிஸ்மஸ் வருது. கிறிஸ்மஸ்க்கு வர்றப்போ நிறையா குடும்பங்களில் பலவிதமான பிரச்சனைகள் இருக்கலாம். இப்போது எங்கே போகிறோம், கிறிஸ்மஸ்க்கு என்ன பண்ணுறோம், அது ஒரு பெரிய பிரச்சனையாக மாறலாம். இல்லைன்னா பணம் எப்படி செலவழிக்கிறது, பணம் எவ்வளவு இருக்குது, அது இன்னொரு பிரச்சனையாக மாறலாம். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் கூடும்போது சில வேளை நான் இது ஏன் பண்ணணும், நான் பண்ண மாட்டேன், அதாவது டிஃபைன்ஸ். யாரோ உங்களுக்கு பண்ண சொல்கிறாங்கன்னா பண்ண மாட்டேன். இல்லைன்னா உங்கள் பிள்ளைங்க எக்ஸாம் வருதுன்னு வச்சுக்கோங்க, நான் இந்த டீச்சர்கிட்ட போக மாட்டேன், இந்த டியூஷனுக்கு போக மாட்டேன் அப்படின்னு டிஃபைன்ட் ஆகுறது. அது வந்து ஸ்ட்ரெஸ் கூட கூட அது வந்து கூடும். ரொம்ப அதிகமாக ஸ்ட்ரெஸ் இருக்க ஸ்டேட்டில் நீங்கள் ஆல்ரெடி கொஞ்சம் ஒருத்தங்க ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு போகிறாங்க அப்படின்னா அவங்கள இன்னுமாக இதை தான் நீ கண்டிப்பாக பண்ணணும், இதை தான் நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது அவங்க ஸ்ட்ரெஸ்ஸை இன்னும் கூடுது. அவங்க ஸ்ட்ரெஸ் கூடும்போது அது வந்து அக்ரெஷனாக மாறிடலாம். அக்ரெஷன் வந்து அடிதடி சண்டை, அது வந்து பெரிய பிரச்சனையில் முடிய போகுது. அதனால இந்த கண்டினியூமில் உங்களுக்கு என்ன இன்றைக்கி டேக் ஹோம் மெசேஜ்னால், ஒருத்தருக்கு ஸ்ட்ரெஸ் கூடுதுன்னு நீங்கள் பார்க்கும்போது கிரகிக்கும்போது வயசாக ஞானமாக கொஞ்சம் பேக் டவுன் பண்ணிடுங்க, புல் பேக் பண்ணுங்கள். அப்போ அவங்க ஸ்ட்ரெஸ் குறையும். அவங்க ஸ்ட்ரெஸ் குறையும் போது அவங்களுடைய ரெஸ்பான்ஸ் சேஞ்ச் ஆகும். சிலவங்க வந்து பிரச்சனையை எனக்கு ஹேண்டில் பண்ண முடியாது, ஐயோ இவங்க இப்படி சொல்கிறத நிப்பாட்டினா போதுமே அப்படின்னு நினைக்கும்போது அது வந்து ஒரு பேசிவ் ரெஸ்பான்ஸ் ஸ்டேட்டில் போகுது. அதில் கொஞ்சம் டென்ஷன் வரும்போது ஐயோ இன்றைக்கி இவங்ககிட்ட போய் இதை பற்றி பேசணுமே, எனக்கு தலை வலிக்குது, எனக்கு வயிறு வலிக்குது, எனக்கு டயர்டாக இருக்குது, நான் போக முடியலை அப்படின்னு அவாய்டன்ஸ் வரலாம் ஃபஸ்ட்டு. அடுத்த ஸ்டேட் வந்து நம்ம போய் உட்காந்துட்டோம், பேசுகிறாங்க, அவங்க பேசுகிறது வந்து டென்ஷனை கூட்டிகிட்டே போகும்போது ஐயோ இது நோயாங்கிறது எனக்கு ஹேண்டிலே பண்ண முடியல, நான் எல்லாத்துக்கும் சரின்னு சொல்லிடுறேன்னு எல்லாத்துக்கும் மண்டையாட்டிடலாம். மண்டையாட்டினா ஆனால் அங்கே உள்ள ஒன்றுமே போகலை பார்த்துக்கோங்க. இப்போ நீங்கள் ஒருத்தங்கிட்ட பேசுகிறீங்க, நீங்கள் பேசுகிறது அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமாக கூட்டுது அப்படின்னா அவங்களும் உங்களுக்கு முன்னால் உட்காந்து எல்லாத்துக்கும் சரி சரின்னு சொல்லிடலாம். உங்கள் பிள்ளைங்க சரி சரின்னு சொல்லலாம், அவங்க ஹஸ்பண்ட் சரி சரின்னு சொல்லலாம். ஆனால் அதுக்கப்புறம் அந்த மீட்டிங் அப்புறம் அவங்க போய் அதை ஒன்றும் செஞ்சுக்கிட மாட்டாங்க. ஏன்னா அவங்க சரி சரின்னு மண்டையாட்டினது வந்து இந்த சத்தம் குறைஞ்சா போதும், எனக்கு இது நின்னா போதும் அப்படின்னு அவங்க மனசு சொல்கிறதுனால அந்த சிச்சுவேஷனை ஸ்டாப் பண்ணுறதுக்காக தான் அதை பண்ணியிருப்பாங்க. அவங்க மைண்டுக்குள்ளே அது ஒன்றுமே போகலை. அதுதான் அந்த காம்ப்ளையன்ஸ். அதுக்கும் மேலே உள்ள ஸ்டேட் வந்து மைண்டே பிளாங்க் ஆகிடுறது, அது நல்ல டிசோசியேட்டடாக இருக்கிறது. என்ன நடந்துன்னே தெரியாது, ஒன்றுமே மனசில் தங்கலை, மெமரியே அதை பற்றி இல்லை. அதுக்கும் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகும்போது சிலவங்க கொலாப்ஸ் பண்ணிடுவாங்க, மயங்கி விழுந்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்டேட்ஸ்லேயும் நீங்கள் பீப்புள் வந்து அதிகமாக ஸ்ட்ரெஸ் ஆகும்போது நீங்கள் அதை கவனிக்கிறீங்க, இல்லைன்னா உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமாகுதுன்னா கொஞ்சம் புல் பேக் பண்ணுங்கள், ஸ்ட்ரெஸ்ஸை குறைங்க, ரெஸ்பான்சஸ் மாறும். இன்ஃபேக்ட் அதிகமாக நீங்கள் ஸ்ட்ரெஸ் இருக்க ஸ்டேட்லேயே உங்களை பார்த்தவங்க காமாக பார்க்கும்போது இதுதான் இவங்களா அப்படின்னு அவங்க ஆச்சரியப்படலாம். அவ்வளோ உங்களுக்கு சேஞ்ச் தெரியும். அதே மாதிரி காமாக இருக்கிற ஸ்டேட்டில் பார்க்குறவங்க டென்ஷனாக இருக்கும்போது அவங்கள பார்க்கும்போது இவங்களாம் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கலாம். ஸோ டேக் ஹோம், உங்களுக்கு ஸ்டேட் ஆஃப் மைண்ட் வந்து உங்கள் பிஹேவியரை அஃபெக்ட் பண்ணும். அதனால் ஸ்டேட் ஆஃப் மைண்டை எப்போவுமே காமாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு சுற்றி இருக்கிறவங்களுக்கும் காமாக இருக்கிற மாதிரி பண்ணுங்கள். ஸ்ட்ரெஸ் கூடும்போது அதை புஷ் பண்ணாதீங்க, கொஞ்சம் பேக் டவுன் பண்ணிடுங்க. இது மட்டும் இன்றைக்கி ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். ஜெபம் பண்ணுவோம்மா. அன்புள்ள ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவருக்கும் இன்றைக்குரிய ஞானத்தை நீர் தாரும் ஆண்டவரே. சுவாமி, கரெக்டாக சிச்சுவேஷன்ஸை கிரகிக்கிறதுக்கு எங்களுக்கு விவேகத்தை தாரும் ஆண்டவரே. எங்களோடு கூட நீர் இரும். நீர் எங்களுக்கு ஒவ்வொருவற்றையும் சுற்றி காட்டும். எங்கே எப்படி எப்பொழுது எப்படி நாங்கள் இருக்க வேண்டும் என்பதை நீர் எங்களுக்கு காண்பித்தருளும் ஆண்டவரே. எங்கள் காரியங்களினால் கர்த்தாவே நாங்கள் ஸ்ட்ரெஸ்ஸை கூட்டாதபடி குறைக்க நீர் எங்களுக்கு கிருபை தாரும். எங்கள் கையை பிடித்து நீரங்களே நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். சிகரம் தொடும் புறாக்கள் நேயர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒவ்வொரு வாரமும் இந்த நிகழ்ச்சி மூலம் நாம் வேதத்தில் உள்ள பெண்களை குறித்து தியானித்து வருகிறோம்.
இந்த நாளிலும் மிரியாம் என்கிற பெண்ணை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். மிரியாம் என்கிற பெயர் பழைய பெயராக இருந்து அது மரியாள் என்கிற பெயராக மாற்றப்படுகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, மிரியாம் என்பதற்கு மிகவும் அன்புக்குரியவள் என்று சொல்லி அர்த்தம் சொல்லப்படுகிறது. இன்றும் நாம் வேதத்தில் மிரியாமை குறித்து 3 பகுதிகளில் பார்க்க இருக்கிறோம். யாத்ராகமம் 2ஆம் அதிகாரம், யாத்ராகமம் 15ஆம் அதிகாரம், எண்ணாகமம் 12ஆம் அதிகாரத்திலிருந்து நாம் மிரியாமை குறித்து சில காரியங்களை சிந்திக்க இருக்கிறோம். முதலாவதாக நைல் நதியில் தம்பியை காத்த மிரியாம் என்று சொல்லி பார்க்கலாம். இரண்டாவதாக செங்கடலை கடந்த மிரியாம், கர்த்தரை துதித்து பாடிய மிரியாம் என்று சொல்லி பார்க்கலாம். மூன்றாவதாக ஆஸ்ரோத்தில் மிரியாம், தலைமைத்துவத்தை எதிர்த்த மிரியாம் என்று சொல்லி 3 தலைப்புகளின் கீழே நாம் தியானிக்க இருக்கிறோம். முதலாவது குறிப்பாக நைல் நதியில் தம்பியை காட்ட மிரியாம், அந்த காரியத்திலே நாம் பார்க்கும் பொழுது யாத்ராகம புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களிலே நாம் பார்க்க முடியும். மோசேயின் தாயானவள் அந்த குழந்தையை மறைத்து வைக்க முடியாமல் அந்த குழந்தையை என்ன செய்கிறாள், ஒரு அருமையான நாணல் பெட்டியை உண்டு பண்ணி அதை நைல் நதி கரையிலே கொண்டு விடுகிறாள். அதற்கு என்ன சம்பவிக்கும் என்பதை அறியும்படி அதன் தமக்கை தூரத்திலே நின்று கொண்டிருந்தாள் என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். 4ஆம் வசனத்திலே இதை நாம் வாசிக்கிறோம். இந்த மிரியாம் என்கிற அருமையான சகோதரி, அவளுக்கு அந்த நேரத்திலே வயது சுமார் 8 வயது தான் இருந்திருக்கும். ஆனால் அவள் சிறு பிள்ளையாக இருந்தாலும் கூட அவனுக்கு என்ன சம்பவிக்கும் என்று சொல்லி அவளோடு காத்திருக்கிறாள். அவளுடைய வாழ்க்கையிலே, அவளுடைய இருதயத்திலே எப்படியாவது தன்னுடைய தம்பியை காப்பாற்ற வேண்டும், அவனை எப்படியாவது நாம் மீட்டெடுக்க வேண்டும் என்கிற ஒரு ஆர்வத்தோடு அவள் நிற்கிறதை நாம் பார்க்கிறோம். சிறு பிள்ளை, 8 வயது பிள்ளை, ஆனால் அவள் எவ்வளவு பொறுப்பாக இருந்து கொண்டு பார்த்து கொண்டிருக்கிறாள் என்பதை நாம் பார்க்க முடியும். அடுத்தபடியாக அவளுடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கும் பொழுது பொறுப்பிலே ஒரு சுறுசுறுப்பு இருந்ததை நாம் பார்க்க முடியும். யாத்ராகமம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே நாம் இதை பார்க்க முடியும். மிகவும் பொறுப்புள்ள ஒரு மகளாக பார்த்து கொண்டிருந்த மகள், அங்கு ராணி வந்து அந்த நாணல் பெட்டியை எடுத்து வர சொல்லி அதை திறந்து பார்த்த பொழுது உடனே அவள் என்ன செய்கிறாள், ஓடி போகிறதை நாம் பார்க்கிறோம். அவள் சிறு பிள்ளைதான், ஆனால் அவள் பொறுப்புள்ள ஒரு மகளாக கால தாமதம் இல்லாமல் உடனே செயல்படுவதை நாம் அதிலே பார்க்க முடியும். அடுத்தபடியாக நாம் பார்க்கும் பொழுது அவள் ஞானத்தோடு செயல்படுகிறதை நாம் பார்க்க முடியும். ராணியிடம் அவள் ஓடி போகிறாள். ராணியிடம் பேசுவது மிகவும் எளிதான காரியம் கிடையாது. ஆனால் இவள் சிறு பிள்ளைதான், துணிச்சலுடன் ஓடுகிறதை நாம் பார்க்கிறோம். எந்த பயமும் அவளுக்கு இல்லை. அவளுடைய எண்ணமெல்லாம் தன்னுடைய தம்பியை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்கிற ஒரே எண்ணம் தான். ஆகையினாலே அவள் ஞானத்தோடு அவள் அங்கே செயல்படுகிறதை நாம் பார்க்க முடியும். பாருங்கள், அவள் ராணியிடம் போய், பொதுவாக சின்ன பிள்ளைங்க என்ன செய்வாங்க, உடனே தங்களுடைய எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிருவாங்க. ஆனா இவள் எதுவுமே சொல்லவில்லை. இது என்னுடைய தம்பி என்று சொல்லவில்லை. மிகவும் ஞானத்தோடு அவள் அங்கே செயல்படுகிறதை நாம் பார்க்க முடியும். நீதிமொழிகள் 25ஆம் அதிகாரம் 11ஆவது வசனத்திலே நாம் இப்படியாக வாசிக்கிறோம். ஏற்ற சமயத்தில் சொன்ன வார்த்தை வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பாருங்கள், அவள் ஏற்ற சமயத்திலே அங்கு சென்று ராணியிடம் அவள் சொல்லுகிறாள், நான் இந்த பிள்ளையை வளர்க்க ஒரு எபிரேய ஸ்திரீயை கொண்டு வரட்டுமா என்று சொல்லி. பாருங்க, எவ்வளவு அழகா சொல்றா. எங்க அம்மா, இது எங்களுடைய தம்பி தான், இந்த பிள்ளையை வளர்க்கறதுக்கு அவங்க அம்மாவே கூட்டிட்டு வரலாமா அப்படின்லாம் அவ கேட்கல. ரொம்ப ஞானத்தோடு அவள் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இதுல இருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்றால், மோசேயுடைய தாயும் இதற்கு ஒரு காரணமாய் இருந்தவள். அவள் சிறு வயதிலிருந்தே இந்த தாயானவள் பிள்ளைகளை அவ்வளவு பாசத்தோடு குடும்பத்திலே வளர்த்துருக்குறாங்க. அவங்க அண்ணன், தம்பி, அக்கா எல்லாரும் சேர்ந்து அவ்வளோ ஒரு இவ சின்ன பிள்ளைகளை இவ்வளவு பாசமா, இவ்வளவு உறுத்தா, இவ்வளவு பொறுப்பா இருக்கணும்னா அவங்க அம்மாவுடைய வளர்ப்பு இது ஒரு காரணமாக இருக்கும். ஆம் அருமையானவர்களே, தாயை போல பிள்ளை என்றுதான் சொல்லுவார்கள். அந்த தாயினுடைய குணம் பிரதிபலிப்பதை நாம் மிரியாமுடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்க முடியும். இரண்டாவதாக நாம் மிரியாமுடைய வாழ்க்கையிலே அடுத்த ஒரு காரியத்தை நாம் பார்க்க முடியும். செங்கடலை கடந்த மிரியாம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அடுத்தபடியாக கர்த்தரை துதித்து பாடுகிறாள். செங்கடலை கடந்து வரும் பொழுது அவர்களுக்குள் இருந்த சந்தோஷம், கர்த்தர் இவ்வளவு பெரிய காரியத்தை செய்தார் என்று சொல்லி எல்லா புருஷரும் சேர்ந்து அவர்கள்
ஆர்ப்பரித்து ஆண்டவரை துதித்து பாடுகிறார்கள். இந்த நேரத்திலே மிரியாம் என்ன செய்கிறாள்? யாத்ராகமம் 15ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே இதை நாம் பார்க்க முடியும். அவள் துதித்து பாடுகிறதை, அவள் ஒரு தீர்க்கதரிசினி என்று சொல்லி நாம் இந்த வசனத்திலே வாசிக்கிறோம். அவள் வயது அந்த நேரத்திலே 85க்கு மேல் இருக்கலாம். ஆனால் அந்த வயதிலே, அந்த தள்ளாடின வயதிலும் கூட தம்புரு எடுத்துக்கொண்டு நடனமாடி ஆண்டவரை துதித்து பாடுகிறதை நாம் பார்க்க முடியும். அது மாத்திரமல்ல, அவள் முன் வந்து பாடினது நிமித்தம் பெண்கள் யாவரும் அவளை பின்பற்றி வந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அவளுடைய உற்சாகம் ஆண்டவரை மகிமைப்படுத்துவதிலே அவள் என்ன செய்கிறாள்? உற்சாகமாக அவள் பாடி துதித்தது மாத்திரமல்ல, மற்ற பெண்களையும் கூட இந்த வயதான நேரத்தில் உற்சாகப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். மிரியாமுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் படிக்க வேண்டிய அடுத்த ஒரு பாடம், கர்த்தரை துதித்து பாடுவதற்கு, கர்த்தர் செய்த நன்மைகளை நமக்கு மாத்திரம் வைத்து கொள்ளாமல் மற்றவர்களையும் உற்சாகப்படுத்தி தூண்டி விடுவதிலே மிரியாம் ஒரு நல்ல மாதிரியாக இருந்தாள். மூன்றாவதாக, தலைமைத்துவத்தை எதிர்த்த மிரியாம் என்று சொல்லி என்னாகமம் 12ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம். மோசேயுடைய மனைவி நிமித்தம் மிரியாம் அங்கு எதிர்த்து பேசுகிறாள். 2ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது, கர்த்தர் மோசேயை கொண்டு மாத்திரம் பேசினாரோ, எங்களை கொண்டும் அவர் பேசினதில்லையோ என்றார்கள். கர்த்தர் அதை கேட்டார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். பாருங்க, எவ்வளவு அருமையாக செயல்பட்ட மிரியாம். அவளுடைய வாழ்க்கையிலே ஒரு பொறாமை ஏற்பட்டு விட்டது. அவர் மாத்திரம்தான் பெரியவரா, நாங்க இல்லையா? ஏன்னா மிரியாமுடைய சகோதரன் தான், தம்பி தான் மோசே. அவள் மனதிலே வந்த எண்ணம் தம்பிதானே என்று சொல்லி ஒரு அசட்டையான ஒரு எண்ணம் அவளுடைய மனதிலே உருவாகிவிட்டது. ஆனால் 8ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் மோசேயை குறித்து அழகான ஒரு சாட்சியை சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். நான் அவனுடன் மறைபொருளாக அல்ல, முகமுகமாகவும் பிரத்யட்சமாகவும் பேசுகிறேன். அவன் கர்த்தரின் சாயலை காண்கிறான். இப்படி இருக்க நீங்கள் என் தாசனாகிய மோசேக்கு விரோதமாய் பேச உங்களுக்கு பயம் இல்லாமற் போனதென்ன என்றார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். பாருங்க, எவ்வளவு ஒரு அருமையான சாட்சி. அந்த அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது கர்த்தர் மோசேயை கொடுத்து அருமையான சாட்சி சொல்லுகிறார். அவன் எல்லா ஜனங்களிலும் அவன் சாந்த குணமுள்ளவன் என்று சொல்லி இவர்கள் இவ்வளவாக மோசேயை குறித்து பேசுகிறார்கள். ஆனா மோசே எதுவுமே பதில் பேசவில்லை. எவ்வளவு அருமையான ஒரு சாந்த குணமுள்ள மகன் என்பதை நாம் பார்க்க முடியும். ஆனால் இந்த மிரியாம் என்ன செய்கிறாள்? மோசேக்கு விரோதமாக பேசுகிறதை கர்த்தர் கேட்டார் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. என்னாகமம் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே கர்த்தருடைய கோபத்தை நாம் பார்க்க முடியும். ஆம் அருமையானவர்களே, மிரியாம் இவ்வளவு தூரம் பேசினதை கர்த்தர் கேட்டார். கர்த்தருடைய கோபம் அவர்களுக்கு விரோதமாக எழும்பினதை நாம் பார்க்கிறோம். அவளுடைய சரீரத்திலே குஷ்டம் பிடிக்க ஆரம்பித்தது. எவ்வளவு ஒரு பயங்கரமான தண்டனை பாருங்க. ஒரு பொறாமை நிமித்தம் ஒரு பயங்கரமான ஒரு தண்டனையை மிரியாம் பெற்றுக்கொண்டாள். ஆமர்மையானவர்களே, பெண்களாகிய நாம் அநேக நேரங்களிலே நமக்கு இளையவர்கள் இல்ல நம்மளோடு உள்ளவர்கள் முன்னுக்கு வரும் பொழுது அநேகர் சந்தோஷப்படுவது கிடையாது. ஒரு பொறாமை உணர்வு நம்முடைய வாழ்க்கையிலே வந்து விடுகிறது. அது கர்த்தருக்கு பிரியமானது அல்லவே அல்ல. நாம் என்ன செய்ய வேண்டும்? மற்றவர்கள் நம்மளை விட உயரும் பொழுது, நம்முடைய சகோதர சகோதரிகள் ஒருவேளை நமக்கு இளையவர்களாக இருக்கலாம், அவர்கள் நம்மளை விட முன்னுக்கு வரும் பொழுது அவர்களை பார்த்து நாம் கர்த்தரை துதிக்க வேண்டும், கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும். கர்த்தர் இவர்களுக்கு இவ்வளவு பெரிய காரியத்தை செய்தாரே என்று சொல்லி நாம் சந்தோஷப்படும் பொழுது அது நமக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும். என்னாகமம் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். மோசே கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். மோசே கர்த்தரை நோக்கி என் தேவனே அவளை குணமாக்கும் என்று கெஞ்சினான் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அருமையானவர்களே, அவன் கெஞ்சி ஜெபிக்கிறான். எவ்வளவு ஒரு அருமையான குணம் பாருங்க. தம்பியின் மேல் கொண்ட பொறாமை, தம்பியை குறித்து அவ்வளவு தூரம் பேசினது, அதையெல்லாம் பொருட்படுத்தாதபடி மோசே மிகவும் சாந்தமுள்ளவனாக கெஞ்சி ஜெபிக்கிறான். அந்த நேரத்திலே அவளுக்கும் தண்டனையிலிருந்து விடுதலை கொடுக்கிறதை நாம் வேதத்திலே வாசிக்க முடியும். தேவன் நியமித்த தலைமைத்துவத்தை எதிர்ப்பது தேவனை எதிர்ப்பதற்கு சமானம் என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். அருமையானவர்களே, இன்று நாம் கேட்ட இந்த சத்தியத்தை நிமித்தம் இந்த மிரியாமிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம், அவள் சிறு பிள்ளையாக இருந்தாலும் தம்பி மேல் இருந்த பாச உணர்வு, ஒரு பொறுப்பு,
ஞானத்தோடு அவள் செயல்பட்டு அந்த தம்பியை காப்பாற்றினது. இரண்டாவதாக அவள் கர்த்தரை மகிமைப்படுத்தின காரியம், அவரை துதித்து பாடுவதற்கு வயது ஒரு தடையில்லை என்று நிரூபித்த ஒரு மிரியாமை போல நம்முடைய வாழ்க்கையிலும் குறைவு இருக்குமானால், ஆண்டவரே இந்த நேரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. எத்தனை குடும்பங்களிலே இன்றைக்கு இப்படி ஒரு பொறாமை என்கிற ஒரு பாவத்தின் நிமித்தம் வருகிற எத்தனையோ பிரச்சனைகளை நாம் பார்க்கிறோம். குடும்பங்களிலே எத்தனையோ எதிர்ப்புகள், ஒருவரை ஏற்றுக்கொள்வதில்லை. ஒருவேளை சகோதர சகோதரிகள் ஒருவரை விட்டு ஒருவர் உயரும் பொழுது அவர்களுக்கு எதிராக செயல்படுகிறதை நாம் பார்க்க முடியும். அநேக குடும்பங்களிலே மாமியார் மருமகளை ஏற்றுக்கொள்வதில்லை. அதுபோல மருமகள் மாமியாரை ஏற்றுக்கொள்ளாத எத்தனையோ குடும்பங்கள் உண்டு. ஆனால் ஒருவர் நாம் பாராட்டி மகிழ்வோமானால் நம்முடைய குடும்பத்திலே சந்தோஷம் சமாதானத்தை நாம் காத்து கொள்ள முடியும். கர்த்தர் தாமே இந்த வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே, இந்த அருமையான நல்ல வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. வேதத்திலே நாங்கள் மிரியாமை குறித்து சிந்தித்தோமே. ஆமாம் ஆண்டவரே, நாங்களும் மிரியாமை போல கர்த்தாவே எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் எங்களுக்கு தந்திருக்கிற பொறுப்புகளிலே நாங்கள் உண்மையும் உத்தமமாய் நிற்க, ஆமாண்டவரை நாங்கள் விசுவாசத்திலே வல்லவர்களாக செயல்பட, ஞானத்தோடு செயல்பட எங்களுக்கு கிருபை தர வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆம் தகப்பனே, உம்மை துதித்து பாடுவதிலே, கர்த்தாவே உம்மை மகிமைப்படுத்துவதிலே நாங்கள் உற்சாகம் கொண்டவர்களாக இருக்கவும், அநேகரை உற்சாகப்படுத்தவும் எங்களை பயன்படுத்த வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். அதுபோல் இந்த நேரத்திலே கர்த்தாவே எங்களுடைய வாழ்க்கையிலும் மிரியாமை போல ஒரு பொறாமை, ஒரு கசப்பு உணர்வு எங்களுடைய வாழ்க்கையிலே இருக்குமானால் எங்களை ஒரு திசை கூட சீர்தூக்கி பாரும் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த குறைவுகள் எங்களிடத்தில் இருக்குமானால் இந்த நேரத்தில் நீர் பேசும் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்திலும் சமாதானம், சந்தோஷம் உண்டாயிருக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். உங்களுடைய ஜெபங்களை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். எல்லா துதி கனம் மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். கூடுதல் தகவல்களுக்கும் அன்பின் தொடர்புகளுக்கும் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் திரையில் காண்பிக்கப்படுகின்றன. உங்கள் அன்பின் ஈகைகளை ஆன்லைன் பரிவர்த்தனை மூலம் செலுத்த வங்கி கணக்கு எண்களும் கீழே தரப்படுகின்றன. பிரத்யேகமாக தரப்பட்டிருக்கும் QR கோடையும் நீங்கள் ஸ்கேன் பண்ணிக் கொள்ளலாம். உங்கள் ஜெபங்களாலும் ஈகைகளாலும் இந்தியாவை ஆசீர்வதிக்கும் உங்களை ஆண்டவர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. நிகழ்ச்சி உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று விசுவாசிக்கிறோம். விஸ்வவாணி நற்செய்தி பணி இயக்கத்தை பற்றி அறிந்து கொள்ளவும் உங்கள் ஜெப தேவைகளுக்கும் திரையில் காணும் எண்கள் மூலமாக எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சி மூலம் உங்களை சந்திக்கும் வரை ஆண்டவர் தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக.